Amen. Somebody praise the name of Jesus wherever you are. Come on. I think we can give a better praise. Inna sattamaga. Somebody give praise Jesus. Amen. Devan nalluvaraga irukkarar. We want to invite for those who have joined us through this Facebook live and those who are going to see the sermon in any other platform. நீங்க எப்படி கேட்டுக்கொண்டாலும் இருந்தாலும் சரி, எந்த சோஷியல் மீடியாவில் I believe God has a purpose to speak to you through this word. இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களோடு பேசுறதுல தேவன் சிட்டம் கொண்டிருக்கார். Can somebody say amen? Amen. All of us love to know things. காரியங்களை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் ஆர்வ காட்டுறவங்களாக இருப்போம். Come on church, you all are too silent today. We want to know many things. The things that we doesn't know, we want to get it know. தெரியாத காரியங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி the funniest part, ஒரு காமெடியானது எடுத்துக்கலாம். We always like to know about what others are doing. மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்று சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ள ரொம்ப ஒரு ஆசைப்படுவோம். கமான் ஒரு சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. நீங்களா அப்படியே இல்லாத மாதிரி பசு கமான் take somebody and say வீரோட இருங்க. Sometimes we like to know what is going on in this person's life. இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க. And we have that kind of interest, ஒரு விதமான ஒரு interest to know. I doesn't mean that all interests are bad. எல்லாமே தவறான. It is good to know each and other and what your fellow brothers are going through. கூட இருக்கிற சகோதரர்கள் என்ன கடந்து போறாங்க என்று சொல்லி அறிந்து கொள்ளுறது நல்லது. So we have an interest within us to know things. நமக்குள்ளாக ஒரு ஆசை இருக்கும் காரியங்களை தெரிந்து கொள்ள. So I want to take all of you to the sermon called Know Him Now. இப்பொழுதே அவரை அறியுங்க. Somebody shout and say know Him now. This is not a shout. I say shout and say know Him now. Come on, give a better shout and say know Him now. I say give a better shout and say know Him now. Yeah, that's make a church alive. இப்போதான் சர்ச் வீரோட இருக்குமா. அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்குள்ளாக இன்னைக்கு நீங்கள் நானும் வரவர்களாக இருக்கணும். We should not delay anymore. We better know the Lord my God who is He. என் தேவனாகிய கர்த்தர் அவர் யார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிற சூழ்நிலைக்குள்ளாக இந்த நாட்கள்ல நான் வாழுகிறவனாக இருக்கிறோம். I want to know who my God is now. Yeah, we will know for sure one day when we meet our Lord in heaven. பரலோகத்துல தேவனை சந்தித்தோட கட்டாயம் நமக்கு தெரியும் அவர் யாரு என்று சொல்லி. ஒரு ஏமேன் கூட சொல்ல வர்றீங்க பார்த்தீங்களா? பெரிய கைத்தட்டு போடணும். உங்களுக்குலாம் மாலை போட்டு பாராட்டணும். I'm talking about one day you will meet the Lord in heaven. ஒரு நாள் பரலோகத்துல தேவனை சந்திப்பீங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நீ ஏமீன் சொல்லனா பரவாயில்ல, நான் ஏமீன் சொல்லிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்றேன். ஃப்ரெண்ட் பேசி பாபாய் you do your work. நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, இப்படியே இரு. And I'm going to go to the heaven and I'm going to meet the Lord for sure one day. ஒரு நாள் நான் பரலோகத்துல போய் that day I will know who is my creator. I will see face to face. நான் முகமுகமாக அன்றைக்கு அவரை சந்திக்கிற நாட்கள் கட்டாயம் உண்டு. But that doesn't make me to stop to know who is my God today as I live in this world now. ஆனாலும் என் தேவனாகிய கடவுள் யாரு என்று சொல்லி அவரை நான் இன்று புரிந்து கொள்றதுக்கு பரலோகம் என்னை நிறுத்த முடியாது. Because I need God now
in my life. எனக்கு தேவனாகிய கடவுளை எனக்கு இப்போது என் வாழ்க்கையில தேவை. You all are too silent. எல்லாரும் கைத்து come on people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னாலதான் நீ கெட்டு போறன்னு நினைக்கிற. நல்லா சொல்லுங்க, என்னாலதான் நீ கெட்டு போறன்னு நினைக்கிற. நல்லா சொல்லுங்க, என்னாலதான் நீ கெட்டு போறன்னு. Come on say that Lord, because if you can impart somebody, you better impart it now. நீங்க யாராச்சும் ஒரு ஆளை உற்சாகப்படுத்த முடியும்னு சொல்ல, by your amen, by your praise, that can impart a person who is beside you. Because someone may know to know who is God today. ஏன்னா ஒரு ஆளுக்கு sometimes God become just a word God for us because we know God for so long. கடவுளை ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நமக்கு சில பேர் கடவுள் வார்த்தையில மட்டுமே இருக்கிறார். And see God in the limit. தேவனை சில எல்லைகளுக்குள்ளாக வைத்து நம்ம பார்த்தோம். Jesus asked the disciple. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், Who do you think I am? நான் யார் என்று சொல்லி நினைக்கிறேன். And Peter answered such a way in book of Matthew chapter 16 and verse 16. Matthew புத்தகம் 16 அதிகாரம் 16 வசனம். Simon Peter answered and said, Simeon பேதுரு பதில் கொடுக்கிறார், You are the Christ, the Son of the living God. நீ கிறிஸ்து, ஜீவனுள்ள கடவுள். You all, come on, can somebody say amen to the Lord? Peter began to reveal Jesus as Christ. இயேசுவை கிறிஸ்துவாக பேதுரு இங்க காமிக்கிறார். He said, Jesus, you are Christ. நீ கிறிஸ்து. You are the Son of the living God. நீ ஜீவனுடைய தேவனோட குமாரனாக இருக்கிற. And Peter began to know and see Jesus in the different eyes, comparing to others. மற்றவங்களை காட்டிலும் பேதுரு இயேசு யார் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு கண்ணோக்கத்துல பார்த்து அவன் தெரிந்து கொள்ளுகிறார். Jesus cannot be a normal person. இந்த இயேசுவானவர் ஒரு சாதாரணவராக இருக்க முடியாது. அவர் அல்லவா கிறிஸ்து, இரட்சகர், ஜீவனுள்ள தேவனோட குமாரன். Peter said, He is Christ. Who is Jesus for you? இந்த இயேசு யாரு உங்களுக்கு? Who is Jesus for you? பக்கத்துல touch them and ask, Who is Jesus for you? இயேசு யார்? That is serious question. That is very serious question. அந்த கேள்வி அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. Because if you don't know who is Jesus for yourself, நீங்க யாரு என்று சொல்லி இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா, you will miss the work of Jesus in your life. என் இயேசுவின் செயல் என் வாழ்க்கையில நான் இழந்து விடுவேன். So Peter saw Jesus as God Christ, கிறிஸ்துவாக பார்த்தார். You know people, we like to know the things that we need for ourselves.
நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுற காரியங்களை நம்ம எப்போதும் ஆராய்ச்சி பார்த்து அதை தெரிந்து கொள்ள வைத்துப்போம். This is what I need, this is what I need, this is what I need. இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு என்று சொல்லி we knows well. Come on people, you are too quiet. No, we have planned. எப்ப சட்டை வாங்கணும், எப்ப ஷர்ட் வாங்கணும், எப்ப பேண்ட்ஸ் வாங்கணும், எப்ப இது பண்ணணும், எப்ப வேலைக்கு போகணும், எப்ப பழவி கொள்ளணும், எப்ப இந்த காசு. We knows what we need for our life very well. Come on, are you with me, church? We know what we need. What I want. எனக்கு என்ன வேணும்? என்னோட தேவைகளை நான் சந்திக்கப்படுறதுக்கு I will keep working. I will keep trying. Because I want to know that I am just can't be like this. நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் என் வாழ்க்கையில நான் இப்படியே இருக்க முடியாது. So we keep searching about ourselves. We keep meeting the needs of ourselves. நம்மளை குறித்தே நம்ம யாரு என்று சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி தேடிக்கொண்டு நம் வாழ்க்கையின் தேவைகளை ஒன்றொன்றாக நம்ம சந்தித்து கொள்ள நம்ம முயற்சி பண்ணி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். I want to talk to the people on the other side who are trying to know who you are. இன்னொரு பகுதியில் நான் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். நான் யாரு என்று சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த செயலுக்குள்ள இருக்கிறவங்க இருப்பீங்கன்னு சொன்னா, this sermon could be for you. Who are you? Who are me? நான் யாரு? நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்? Sometimes we have that kind of a question. Who am I? And we are sometimes digging ourselves and searching and want to find out, knowing about us. சில வேளையில நம்மளே ஆராய்ச்சி பார்த்து நான் யாரு என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுல நம்ம தீவிரமாக இறங்கிடலாம். But show us in opposite way. ஆனா தேவனோட வார்த்தையானது வித்தியாசமாக காமிக்குது. When God created us, தேவன் நம்மளை உருவாக்கும் போது God never created us to be us. தேவன் நம்மளாக இருக்கிறதுக்காக நம்மளை படைக்கல. Because the word of God says God created both man and woman as Christ. Oh, there's something serious now. தேவன் நம்மளை உருவாக்கும் போது அவர் போலயே அவர் சாயலாகவே அவராகவே நம்மளை உருவாக்கினார். You better shout amen. But in the work of searching myself, ஆனால் நான் யாரு என்று சொல்லி இந்த உலகத்துல என்னை கண்டுபிடிக்கிற வேலையில் இருக்க. Oh my people, you can't find yourself. நீங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது. Because you are searching a wrong person in the wrong house. ஏன்னா தவறான வீட்டுல நீங்க தவறான ஆளை கண்டுபிடிக்க போனீங்கன்னு சொன்னா, you can't find it because you are not created to be you at all. Oh. That's why Paul changed the entire knowing himself.
அதனால்தான் பவுலானவன் தன்னை தெரிந்து கொள்ளுகிற அந்த சத்தியத்தை அவன் மாத்தா. In the book of Galatians chapter 2 and verse 20, கலாத்தியன் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? I be crucified with Christ, நான் கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கப்பட்டேன். And I no longer live, இனி நான் வாழ்வதல்ல, கிறிஸ்துவே. பக்கலோடு தட்டி கேளுங்க, அப்ப நீ எங்க? Either you or Christ lives in this body. Only the sarita na valalo, alla Christu valalo. But Paul say, if I am in the Lord, the kadalkulla iruppa ennu solla. If I am a child of the Lord the Almighty, na kadavaloda oru kumaranaga kumariyatiyar iruppa ennu solla. There's no longer I live. Ini na valuvadilla, Christu allava enakullaga valugira. And what will happen when you try to search yourself and stop searching Christ? என்னை நான் தேடுவேன் என்று சொன்னா அப்ப எப்படி என்னை நான் தேடுறது கண்டுபிடிக்க முடியும்? Because there's no longer I live, but Christ is living in me. இன்னைக்கு everything we want to search about ourselves. Oh my God. Oh my God. There's a difference between I want and I need. எனக்கு வேணும், எனக்கு தேவை. Can I talk about this? எனக்கு வேணும், எனக்கு தேவை. எத்தனை பேர் உங்களுக்கு வேணும்? இவாள கோயல் ஒண்ணுமே வேண்டானா பரவாயில்ல, எனக்கு வேண்டும். I want blessing. எனக்கு வேணும் கடவுளோட ஆசீர்வாதம். I know what I want. I want blessing. I want joy. I want peace. I want honor. I want loyalty. எனக்கு மரியாதை வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு கௌரவம் வேணும். All these things I want. எனக்கு வேணும். But sometimes எனக்கு வேணுங்கிறதுல தேடி போய் எனக்கு எது தேவையோ அதை விட்டுறேன்னா, I am searching what I want and I neglect what I need. Because what I want is blessing. எனக்கு வேண்டுகிறதோ ஆசீர்வாதம், ஆனா என்னோட தேவையோ என்னோட தேவன். Oh, you all are not into it. What I want is a blessing. What I need is the Lord. I cannot have what I want without getting what I need. எனக்கு எது வேணுமோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எது தேவையோ அதை நான் பிடித்துக் கொள்ளுகிற வரைக்கும். Because sometimes we neglect. Oh, I want this and I'm working for this. இது எனக்கு வேணும், நான் இதுக்கு வேலை செய்யறனால என்னோட தேவையை நான் விட்டுறேன். Because என்னோட தேவையை நான் பிடிச்சேன்னா எனக்கு வேணுங்கிறது வந்து சேரும். If I know who is my God, seek first the kingdom of God and His righteousness. முதல்ல தேவன் நீதியும் அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது சகலமோ 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 எனக்கு கொடுக்கப்படும். All I need, என் தேவையெல்லாம் என் இயேசு ஒருவரே. சுகம் வேணுமா? Right to Him, Jehovah Rapha. My need is the Lord and I want the healing. என் தேவைங்களை என்னோட தேடுகிறது கண்டுபிடிச்சு கொடுக்கும்.
So I want to know who is my God now. என் தேவன் யார் என்று சொல்லி எனக்கு இப்ப தெரிய வேண்டும். Because if I know who is my God, then I won't run after what I want. நான் எனக்கு வேண்டுகிற பிள்ளால நான் ஓட மாட்டேன். என்னோட தேவை யார் என்று சொல்லி நான் அறிந்து என் தேவையை பின்னால நான் போய் சேருவேன். I need to know who is my God. இன்னைக்கு குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க யார் என்று சொல்லி நம்ம தேட பார்க்கிறோம். பிள்ளைங்க வளர்ந்து நல்லா இருக்கணும். என்ன அதுங்களோட கிஃப்ட், என்ன அதுங்களோட தாளதுங்க, அதுங்க எப்படி வளர போகுதுங்க. We are putting an effort. But all your children need is the Lord. ஆனா என் பிள்ளைங்களுக்கு தேவையெல்லாம் கிறிஸ்து கடவுள். When I give that need, அந்த தேவையை நான் கொடுக்கும் போது என் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட காரியங்களையும் தேவன் சந்திப்பார் அல்லவா. But sometimes we are working on the opposite way. சில வேளையில் நம்ம வேறு பக்கமாக வேலை செய்கிறோம். We try to search to find us. We try to work to meet our needs. நம் தேவைகளை சந்திக்க நம்ம முயற்சி பண்றோம் அதிகமாக. நான் யாரு என்று சொல்லி நான் கண்டுபிடிக்க நான் என்னை தேடிய சில வேலையில ஓடுகிறேன். But if I can stop all this, say, God, all I want is to know you. எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்ச போதும். ஏன்னா இனி வாழ்வது நான் அல்ல. If I can find out who is the Lord that within me, எனக்குள்ளாக இருக்கிற யாரு என்று சொல்லி நான் தெரிந்து கொள்வேன்னு சொன்னா, because எனக்குள்ளாக இருக்கிறது முன்பாக கால்கள் யாவும் முடங்கிடும், நாங்கள் யாவும் போட்டிடும். That is my God. அவர் முன்பாக மதில்கள் உடையும், சென்காடுகள் பிளக்கும். அவருக்கு முன்பாக எதுவுமே சிறந்ததில்லை. அவர் மட்டுமே ராஜா டு ராஜா, தேவாதி தேவனாக இருக்கிறார். அவரே தூயாதி தூயார், அவரே பரிசுத்தவானவர். அவர் இருக்கும் என்று சொன்னால் சகலமும் இருக்கலாம். அவர் ஆயிரத்தில் சிறந்தவர். All I need, அவர் யூத ராஜ சிங்கா, அவரே சாரோலின் ரோஜா, அவர் என் பள்ளத்தாக்க நிரக்கிற தேவன். அவர் ஒளாந்தரத்தில் நதியை உண்டாக்குவார். மலைகள் பார்க்க வேண்டாம், காற்றோ வீச வேண்டாம், ஒன்றுமில்லாத பள்ளத்தாக்க அவர் நிரப்புறவர். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவருக்கு தண்ணீர் கொடுத்தால் திராட்சரசமாக மாற்றி கொடுப்பார். மீன்களை கொடுத்தால் காலம் பூராக அதை வச்சு என்னைய போஷிப்பார். நான் வாழ்வது என் பலத்தினால இல்ல, அவரோட வார்த்தையினால நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். If I can understand, if I can know, என்னால புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னா, who is my God, அவர் முன்பாக தாழ்ந்து இருக்கிற வேலையில மறுபக்கம் அவர் என்னை உயர்த்தி கொண்டே போவாரு. If I know who is my God, அவர் யார் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளவே சொல்ல, I will say I need you God. என் தேவையெல்லாம் நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே. Today what you're searching and want to know about, yesterday ஒரு clip I was just seeing, it was so amazing. அது பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. Can I ask you a question, church, even those who are watching us online? ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? இப்போ கடைசியாக பைபிள் படிச்சிங்க? இப்போ கடைசியாக பைபிள் படிச்சிங்க? Don't tell me every Sunday ஸ்க்ரீனில் போடுறீங்க பாஸ்டர். வா,
when the last time you open your Bible? Can I go little more? ஃபோனில் பைபிள் இருந்தாலும் உங்கள் கையில் பைபிள் வேணும். I'm not against what you have in your device. ஃபோனில் பைபிள் இருப்பது நல்லது. எனக்கெல்லாம் பாருங்கள், இப்போ கண்ணு முடிச்சுக்கிட்டே போகுது. பைபிள் கிடைக்கணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்ணாடி இல்லாமல் பைபிள் படிக்க முடியல. கண்ணு நல்லா இருக்கும் போதே பைபிள் வச்சு கிறுக்கி படித்து கிழிச்சி எடுங்க. நான் இன்னும் கிழிஞ்ச பைபிள் வச்சுருக்கேன். மை ஃபர்ஸ்ட் பைபிள் இன்னும் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிழிஞ்சு போச்சு. சிலதெல்லாம் காணாம போச்சு, எப்படின்னே தெரில. பிகாஸ் ஐ எம் மிஸ்ஸிங். பைபிள் மட்டும் அழகாக இருக்கக்கூடாது. அதில் எவ்வளோ கிறுக்கி எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தேவன் உங்களோட பேசியிருக்கா. அவ்வளோ தூரத்துக்கு நான் தேவன் யாரு என்று சொல்லி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்க. Show me your Bible and I will show you how much you know about your God. உங்கள் பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க. அப்பொழுது நான் சொல்கிறேன் உங்கள் தேவனை எவ்வளோ நீங்கள் அறிந்து வச்சிருக்கீங்கன்னு. The word, தேவனோட வார்த்தை அவர் அறிய செய்யும். And I need to get that knowing him. அவர் யார் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். எதுக்கோ வேலை செய்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படிதான் முடிய போதா? காலையில எந்திரிக்கிறோம், பிள்ளைங்களை ரெடி பண்றோம், ஸ்கூலுக்கு அமுக்குறோம், சீக்கிரமா சாப்பிட்றோம், இல்லைன்னா இல்லை வேலைக்கு போகிறோம், நைட்டு மறுபடியும் வரோம், டயர்டா வரோம், மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்குறோம், அடுத்த நாள் எந்திரிக்கிறோம், பிள்ளைங்களை கிளம்புறோம், குளிக்கிறோம், கிளம்புறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், வரோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போதா? Where is your God in your everyday? இங்க என் தேவன். I want to know about my work. என் வேலை குறித்து தெரிஞ்சுக்க நான் ஆர்வப்படுகிறேன். என் பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வப்படுகிறேன். நான் என்ன சாப்பிட்றோம் என்று சொல்லி தெரிஞ்சுக்க. நான்லாம் ஒரு 4 மணிக்கே மணி அடிச்சிருவேன். இன்னைக்கு டின்னருக்கு என்ன? We want to know about everything about what I go to have for the day. இன்னைக்கு நான் எல்லாத்த செய்யணும், எல்லாத்த பண்ணணும், எல்லாமே பெரிய நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். My question is that are you knowing God in your day? உங்களோட ஒவ்வொரு நாளையும் கடவுளை தெரிந்து கொள்ளுகிற நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? Where the space that you going to give to God in order to know Him? அவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தின் இடம் எங்க? We want to call everybody. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓகேயா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, எல்லாம் ஓகேயா இருக்கா கேட்கிறோம். Well, you are calling God and ask God, I need you. அதனால எப்ப நம்ம கடவுளை பார்த்து நம்ம கடவுளோட பேசுகிறோம்? Are we going to finish our life like this? நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம முடிக்க போகிறோமா? Every day I'm living just a prayer that I pray for சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் வாழ்க்கையோடு தான் நான் வாழ போறேனா? இந்த சாப்பாடு ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஆமென். நைட்டு மறுபடியும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. யார் திரும்ப அதுலயும் ஒரு செல்ஃபிஷ் இருக்கு. சாப்பிட்டு ஒன்றும் வரக்கூடாது, கடவுளே பார்த்துங்க. நோ ஃபுட் பாய்சன். இந்த சாப்பாடு சாப்பிட்டு நான் செத்து போயிடக்கூடாது, அதனால நம்ம ப்ரே பண்ணிடுவோம். பட் where is God in my day? Knowing Him now. I want to know Him now. அவர் யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். ஏன்னா எனக்கு இப்ப அவர் தேவை. I need God now. எனக்கு அவர் இப்ப வேணும். ஏன்னா பரலோகத்துக்கு போயிட்டா நான் சுகசா இருப்பேன்.
நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பரிபூர்ணத்தோடு இருப்பேன். பிகாஸ் ஐம் லிவிங் இன் மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளே. நான் பரிபூர்ணோட இணையும் போது ஐ டசன்ட் நீட் அ மிரக்கல். எனக்கு அற்புதம் தேவையில்லை, பட் ஐ நீட் காட் now. எனக்கு இப்போ கடவுள் வேணும். I want God to do something in my life, in my family, in my children's life. எனக்கு இப்போ கடவுள் வேணும். என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இப்போ கடவுள் ஏதாச்சும் செய்யணும். And I want to know more than I was searching all about myself. என்னை குறித்து நான் தேடி ஒவ்வொரு நாளும் என்னோட தேவைகளை சந்திக்கிறது முதல்ல இடம் கொடுக்காம, இனி வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறார். Let us stand in the presence of God as we look upon the Lord Jesus. துயாதி துயார் அவர் ஒருவரே. Know him now, know him now, know him now. எப்பொழுது அவரை தெரிந்து கொள்வோம்? I need to know him now, I need to know him now, I need to know him now. Paul said so deeply. Paul ஆழமாக சொல்லுகிறார், நான் ஒரு வெளியே பார்க்கிறேன் கடவுள் அல்ல. It's not God that I search outside. It's a God that lives within me. Now if I can search who is the one within me, எனக்குள்ளாக இருக்கிற யார் என்று சொல்லி நான் தேடி கண்டுபிடித்து அறிவோ my God. என் வாழ்க்கை நல்லா இருக்கும். Thank you Lord. Jesus, துயாதி துயரே Jesus. வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாரபடியே. That is your God. நேற்றும் இன்றும் என்று மாறாதவாதி ஒருவரே. அவர் என் தேவா, வானமும் சிங்காசனம், பூமியும் அது பாரபடியே. காலங்கள் மாறினாலும்
சர்வ வல்ல நாதன் நிகராக வருவாக்கு யாருண்டு. காலையும் மாலையும் பாடி துதிப்போம் தூயார் நீரே தூயார். காலையும் மாலையும் பாடி துதிப்போம், காலையும் மாலையும் பாடி துதிப்போம் தூயார் நீரே தூயார். காலையும் மாலையும் பாடி துதிப்போம், காலையும் மாலையும் அவர் யாரு என்று சொல்லி அறிவை எடுச்சலாம். காலையும் மாலையும் பாடி துதிப்போம், காலையும் மாலையும் பாடி துதிப்போம் தூயார். பாடுவா வானங்கள் நீராவுமே சத்தத்தாலே துதி எழுபோமே. மகிமை நிரம்பி வழிகிறதே. வானங்கள் நீராவுமே என் சத்தத்தாலே துதி எழுபோமே. உம் பிரசன்னம் நீராவி வழிகிறதே. தூய 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 நிகராக வருவாக்கு யாருண்டு. சர்வ வல்ல நாதன் நிகராக வருவாக்கு யாருண்டு. தூய 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 சர்வ வல்ல நாதன் நிகராக வருவாக்கு Thank you, Jesus. Thank you, Lord. தூய 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 சர்வ வல்ல நிகரானவர் உமக்கு யாருண்டு. தூய 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 சர்வ வல்ல நாதன் நிகரானவர் உமக்கு யாருண்டு. எனக்கு நிறைய காரியம் வேண்டுவதாக இருக்கிறது. I may wanted many things, but all I need is one. But all I need is one. ஆனா என் தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றே. He is my Lord God. என் தேவனாக கர்த்தர். I want to know him more every day. ஒவ்வொரு நாளும் அவர் யாரை என்ன சொல்லி வாழ்க்கையில அறியணும், தெரியணும். He is beyond what I want. எனக்கு என்ன வேண்டுமோ அதை காட்டிலும் அவர் பெரியவர். So in the name of the Lord, I pray that church
Oh, the people, the children of God, தேவ பிள்ளைங்க சபைங்க will rise in knowing the Lord. தேவன் யாரு என்று சொல்லி அறிவுல வளருவோம். Because when you know greater is He in you, எங்குள்ளாக இருக்கிற பெரியவர் நான் தெரிந்து கொண்டிருக்கும் போது, let me finish by saying this. சொல்லி முடிக்கிறேன். Listen carefully. After God created man and woman and put them in the garden, ஆணியும் பெண்ணையும் ஆதாமையும் வளப்படுத்தி தோட்டத்தில் வைத்தோன்னே, the Lord say go and rule. நீ சகலத்தையும் போய் ஆளுகை செய்ய. You doesn't need to know what animal, what your behavior, அது என்ன மிருகங்க, அதுகளோட தன்மை என்ன, அதுகளோட குணங்கள் என்ன, அதோட பலன் என்ன, அதோட உயர்வு என்ன, அதோட தாழ்வு என்ன. You need to know anything about that has surrounded you. உன்னை சுத்தி இருக்கிறத நீ ஒன்றுமே தெரிந்து கொள்ள வேண்டாம். Because when you know it is me that's within you, உங்களுக்குள்ளாக இருக்கிற நான், that you are like me, that you are been created like me, you are just me. நீ என்னை போல உருவாக்கப்பட்ட, நீ என்னோட உணர்வு என்று சொல்லி அறிந்து கொள்ளும் போது, whatever surrounded you, உன்னை சுத்தி இருப்பத நீர் ஆளுகை செய்வார். You will rule everything that's surrounding you when you know that you are so search the Lord that's in you. Give time for the Lord that's within you. எங்குள்ளாக இருக்கிற தேவனை நான் கண்டடைந்து நேரத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் the Spirit of God, தேவ ஆவியால நான் அவரோட வார்த்தையை அறிந்து கொண்டு connected with the Lord through His word and the Spirit. ஆவியிலே வார்த்தையிலே my people, we will rule the rest. மற்ற அனைத்தையும் நம்ம ஆளுகை செய்வோம். So in the name of the Lord I bless. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Be blessed people of God. Thank you to be with joining with us. எங்களோடு இணைந்ததுக்காக நன்றி. We will keep connected by through our other online ministry. மற்ற ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்போம். May God bless you. Be blessed. Thank you, Jesus.